வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அஞ்சாமை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வித்தார்த்தம், வாணி போஜனம் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. அங்க வர ஒரு ஆபீசர் மலையில நனைஞ்சதுனால ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்காரு. அப்படி கழட்டி வைக்கும் போது அவரோட கன்னியோ டேபிள் மேல வச்சிருக்காரு. ரொம்ப கேர்லெஸ்ஸா வச்சிருக்காரு. இந்த சமயம் பார்த்து ஒரு ஸ்கூல் பையன் இந்த இடத்துக்கு வரான். அந்த பையன் சட்டுன்னு அந்த கன் எடுத்துறான். கன் எடுத்தவன் கவர்மெண்ட் மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்க கான்ஸ்டபிளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா சொல்ல வர அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பையன் கன்னை வச்சு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க உடனே சீனியருக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப சீனியரான மாணிக்கமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல கன்னை கீழே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கான். நிறுத்துன்ற மாதிரி இவங்க தடுக்கிறதுக்காக பக்கத்துல போறாங்க. திடீர்னு கன்னு ஷூட் பண்ண சவுண்ட் கேக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு டிராமா ட்ரூப்பை தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு மன்னர் மோசமா ஆட்சி செய்யற மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இவங்களுக்கு எதிராக குரல் தருவாரு. அந்த கேரக்டரை நம்ம ஹீரோ தான் பண்ணுவாரு. ஹீரோட பேரு சர்க்கார் அப்படின்றது. அவரை இவங்களுக்கு எதிராக நிறைய பேசுறாரு. அப்படி பேசினவர் கடைசியில இந்த ஆட்சியில உட்கார்றாரு. இதோட இந்த டிராமாவை முடிச்சிடுறாங்க. அப்பதான் சர்க்காருக்கு ஒரு தகவல் தெரிய வருது, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இவரை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு சரஸ்வதி அப்படின்றது. இவங்களுக்கு பையன் தான் பிறந்திருக்கான். இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறக்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சர்க்காரை பொறுத்த வரைக்கும் இன்னும் டிராமா ட்ரூப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பையன் பேரு அருண் அப்படின்றது. அருண் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கல்யாண வீட்டுல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான். எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த சரஸ்வதி இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் பையனை அடிச்சு இங்க இருந்து கூட்டு போறாங்க. பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க சார் இருக்காரு பாத்தீங்களா, டீ வாங்குறதுக்கு பசங்களை அனுப்பி விடுவாரு. அந்த மாதிரி இவன் வெளியெல்லாம் போயிருப்பான். நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஏன் இப்படி பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை தடுத்துட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களை தான் சொல்லணும். நீங்க எப்ப பாரு மேடையில போய் ஆடலாம் செய்றீங்கல்ல, அதை பார்த்து இவனும் ஆடுறதுக்கு போயிட்டான். எத்தனை வாட்டி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அருண் படிப்புல ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவர் எடுத்திருக்க மார்க் எல்லாம் அம்மா காமிச்சிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இந்த இடத்துல சர்க்காரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பையனை இந்த இடத்துல அழாது அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே நைட்டு படுத்து தூங்குறதுக்கு தயாரா வராங்க. அப்பதான் எரியற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு ஒய்ஃபும் பசங்களும் பாக்குறதுக்காக வெளியே வராங்க. டிராமா ட்ரூப் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவர் தீல போட்டு எரிக்கிறாரு. அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பையனுக்காக நிறுத்திடலாம்னு நினைக்கிறாரு. இதனால ஒய்ஃபுமே ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் அந்த சார் பண்றதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்போ கூட சார் பசங்களை அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அவருக்காக டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. சரி, இதுக்கப்புறம் வாங்கணும்னா நானே கூட வாங்குறேன், ஆனா பசங்களை இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சாருக்கே அவர் பண்ற தப்பு புரியுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால ஒய்ஃபும் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. பையனும் பொண்ணும் பொறுப்பா உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. இவரும் அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிடுறான். என்னால் தானே அம்மா கிட்ட நீங்க திட்டலாம் வாங்குனீங்க, அதே மாதிரி இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நீங்க டீலாம் வாங்கிட்டு வந்து தராதீங்கப்பா, இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறான். உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா, நீ அழாது அப்படின்ற மாதிரி பையனை இவரும் சமாதானப்படுத்துறாரு. அருணுக்குள்ள ஒரு வெறி வந்துடும். அதனால எக்ஸாம்லாம் நல்லா பண்றான். எப்பவுமே இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். இங்க சாரா இருக்கவரும் பயங்கரமா இந்த பையனை எல்லாரும் முன்னாடியும் பாராட்டிட்டுலாம் இருக்காரு. இப்ப 10th 12th எக்ஸாம்லாம் வரப்போது நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. பையன் போக்கஸா படிக்கணும்ல, அதனால கேபிள் எல்லாம் இவர் கட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி பையனுக்கு நைட்டு நேரம் காஃபி எல்லாம் போட்டு தராரு. வேற எதுனாலும் என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பையன் நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடறான். இந்த நாள் ரிசல்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் வந்துருது. ரிசல்ட் அன்னைக்கு வாசல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியா சேனலை சேர்ந்தவங்களாம் வந்திருக்காங்க. அடுத்து நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட கேட்கறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு இன்னும் பெருமையா இருக்கு. ஹீரோக்கு டிராமா ட்ரூப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டை உங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எதிர்காலத்துல நம்ம சம்பந்தியா மாறிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சும்மா காமெடிக்கு தான் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்ந்தவர் இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காரு.
அவரோட ஸ்கூல்ல பையனை சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. நீங்க ஃபீஸ்ன்னு எந்த அமௌண்ட்டும் தர தேவையில்ல, இங்கிலீஷ் மீடியத்துல உங்க பையன் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃபுக்கு லைட்டா இல்ல தயக்கமா இருக்கு, யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த சாருமே கவனிச்சிடுறாரு. கண்டிப்பா அந்த பையன் என் ஸ்கூலுக்கு வேணும், நீ பேசிட்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை விட்டுட்டு போயிடுறாரு. அருண் இருக்கான்ல, ஏற்கனவே படிக்கிற ஸ்கூலே நல்லதான்ப்பா இருக்கு, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டான். அதனால இந்த ஆஃபர் வேணான்னு நினைக்கிறாங்க. இதை பத்திலாம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க வர ஆஃபரை வேணான்னு சொல்றீங்க, அந்த ஸ்கூலோட லெவலே வேற மாதிரி இருக்கும், அங்க படிச்சா உங்க பையன் எங்கேயோ போயிடுவான்ற மாதிரி பேசுறாரு. இருந்தாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரி லோ கிளாஸுங்களுக்குலாம் அந்த ஸ்கூலோட அருமை எப்படி புரியும்ன்ற மாதிரி தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாரு. இதனால கோவப்பட்ட சர்க்கார் இருக்காருல, இவர் அடிக்கலாம் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து இவரை தடுத்துடுறாங்க. இப்ப பையன் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காகப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாத, நீ படிப்புல மட்டும் ஃபோக்கஸா இரு, நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் ஒய்ஃபும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் மேல கையை வச்சிருக்கியாமே, அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து இவரை கூட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு பொலிட்டீஷியன் உட்காந்து இருக்காரு. அந்த ஸ்கூலோட ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவருக்கு வேண்டியவரா தான் இருப்பாரு. அவருக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இவருக்கு மரியாதைலாம் கொடுக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவர், பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மாணிக்கம் கிட்டயும் இவர் கெத்தா தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு நபர் அடிச்சாரு பாத்தீங்களா, அவரோட கை உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேஸை ஃபைல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க கேஸை ஃபைல் பண்றதுக்கு படிக்கலாம் தேவையில்ல, எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் மாணிக்கம் இருக்காருல, நீங்க வந்து உட்காருங்கன்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அதே சமயம் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. கை உடைஞ்ச நபர் இந்த இடத்துக்கு வராரு. உண்மையிலே இவருக்கு கையெல்லாம் உடைஞ்சிருக்காது. இவர் இருக்காருல, இவர்கிட்ட விசாரணை பண்ணி தான் இந்த இடத்துக்கு கூட்டே வந்திருக்காரு. இவனுக்கு கை நார்மலா இருக்கு, ஏமாத்தி தான் இந்த கேஸை இவங்க எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பொலிட்டீஷியனுக்கு புரியுற மாதிரி இவர் எடுத்து சொல்றாரு. அந்த பொலிட்டீஷியன் சட்டத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் தெனாவட்டா பேசினாரு பாத்தீங்களா, இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சில சட்டத்தெல்லாம் சொல்றாரு. அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொலிட்டீஷியனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப சரஸ்வதியும் இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பக்கம் நியாயம் இருந்தது, அதனால தான் இவருக்கு சப்போர்ட்டிவா பேசினேன், சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. பையனை மேற்கொண்டு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டியூஷன் அனுப்புறது தான் நல்லா இருக்கும், அப்பதான் நிறைய மார்க் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் அதை பத்தி யோசிக்கிறாரு. பையனோட மார்க்கும் லைட்டா குறையுது. ஏன் இந்த சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சிருச்சுன்னு கேக்குறாரு. அந்த சார் வரலப்பா, வேற ஒரு சார் தான் அந்த பாடத்தையும் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். அப்ப டியூஷனுக்கு போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பையன் காசை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவர்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல, தெரிஞ்ச நபர்கிட்ட கடனா தான் வாங்குறாரு. ஹீரோவும் ஒரு நல்ல சென்டரா பார்த்து பையனை சேர்த்து விட்டுறாரு. இவங்க கிட்ட ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டுக்கு பால் கறக்கிறதுலாம் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அதை காயப்பத்துற மாதிரி இருக்கும்ல, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அது மூலியமா காசு வரும்ன்றதுனால இவர் கறந்துட்டு எல்லாம் போக சொல்றாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீட்ன்ற ஒரு தேர்வை கொண்டு வந்துடுறாங்க. அதை பத்திலாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப படிச்ச ஒரு நபர்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேக்குறாரு. நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க படிச்சு மேல வரோம்ல, இது அவங்களோட கண்ணை உறுத்திருச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுறாங்க, நம்மள கடைசி வரைக்கும் இவனுங்க மேலேயே வரவிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சொல்றாரு. இவரோட பையன் 12th நல்ல மார்க் வாங்கிடுறான். ஆனா இப்ப நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம்ல, அதுக்கான டியூஷன் சென்டர்ல சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க நபர் இருக்காருல, 1,75,000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் விவசாயி, அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. சார், உங்க பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்கான்றதுக்காக தான் 25,000 ரூபாய் குறைச்சிருக்கேன், இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாது, கட்டினா படிக்கலாம், இல்லனா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சீக்கிரமா நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு சொந்தமா ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கும். பையனோட படிப்புக்காக வித்துடலாம் அப்படின்ற மாதிரி வித்து ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறாரு. இல்ல ஒய்ஃபுக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஒய்ஃப் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணத கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே டாக்டரோட அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒய்ஃபும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணி பயங்கரமா படிச்சுட்டுலாம் இருக்கான். இப்ப ஹீரோவும் சாதாரணமா நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காரு. அதுல அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போனதை பத்தி சொல்லிட்டாங்க. 12th நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னதுனால எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதை தாங்கிக்க முடியாம தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இத பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பையன் வரான்னு தெரிஞ்சோன்னா டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. பையன் ஸ்கூல்ல இருந்து வந்து ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டான். அப்படியே டியூஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன்பான்னு சொல்றான். இரு நானே வந்து டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் பையனை விடுறதுக்காக கூடியே கிளம்புறாரு. அந்த பொண்ணு மாதிரி பையனுக்கும் ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இப்ப பையனை பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்ப்யூட்டர் படிப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா, எனக்கு டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படியா, சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. ஹீரோவால சரியா வட்டி கட்ட முடியல. இவர்கிட்ட ஒரு மாடு இருக்கு பாத்தீங்களா, அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு கேப்பா, பதில் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இவர் கிளம்புறாரு.
இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல இறந்து போன அனிதாக்கு போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த போஸ்டர்ல இவரோட பையன் இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. இவர் வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறாரு. ஈரவால நைட்டு நிம்மதியா தூங்க முடிய மாட்டேங்குது. ஒருவேளை பையன் சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேல் ஃபேன் தானே இருக்கும், அந்த மேல் ஃபேனை மாத்திட்டு இவர் டேபிள் ஃபேனை ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக டேபிள் ஃபேனை ஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒய்ஃபை கேக்குறாங்க. அதுல காத்தே வரல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேற ஒரு நாள் இவர் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. கிணத்துல ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் பதறி அடிச்சு வெளியே ஓடி வராரு. ஒய்ஃபு கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. குடம் தான் விழுந்துருச்சுங்க, நீங்க எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வரீங்கன்னு ஒய்ஃபு கேக்குறாங்க. இவர் பையன் குதிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி பயந்துருப்பாரு. ஒய்ஃபுக்குமே இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இன்னும் பையன் எக்ஸாம் எழுதல, ரிசல்ட்லாம் வரல, அதுக்குள்ள இவர் பயந்துட்டு இருக்காரு. இந்த கிணத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆளை வச்சு கேட் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 4-5 மாவட்டத்தை காட்டுது. ஏன்னா அங்க எதுலயாவது ஒண்ணுத்துல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இவங்களும் அந்த 4-5 மாவட்டத்துல ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாவட்டத்துல தான் நம்ம எழுத போவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆல் டிக்கெட் இருக்குல்ல, ஜெய்ப்பூர்ல நீங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம புக் பண்ணதே வேற தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாவட்டத்தை தான் நான் செலக்ட் பண்ணேன், ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் மாறி இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஜெய்ப்பூருக்கு போய் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெய்ப்பூருக்கு எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்கிறாங்க. டிராவலிங்கே நிறைய காசு ஆகும்ல, காசு இப்ப தட்டுப்பாடா இருக்கு. அதனால அம்மாவும் பொண்ணோட செயினை அப்பா கிட்ட தர சொல்லி சொல்றாங்க. பொண்ணும் செயின் எல்லாம் கழட்டி அப்பா கிட்ட தந்துடுறா. அதெல்லாம் இவங்க வச்சிடுறாங்க. அது மூலியமா ஊருக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. கடைசி நேரம்ன்றதுனால டிக்கெட் எல்லாம் இவங்களால புக் பண்ணிருக்க முடியாது. அன்ரிசர்வ்ல தான் போற மாதிரி முடிவாயிருக்கும். இவங்க 2 பேருமே வேகமா உள்ள நுழைஞ்சு இவங்க 2 பேருக்குமே சீட்டை புடிச்சிடுறாங்க. ஒரு அம்மா பொண்ணு ஏறுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஈரதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுமே நீட் எழுதுறதுக்காக தான் போயிட்டு இருக்கான்னு தெரிய வருது. இப்ப அந்த பொண்ணுக்கு இடம் இல்ல, இவர் பிடிச்ச இடத்த அந்த பொண்ணுக்கு தந்துடுறாரு. நீங்க 2 பேருமே உட்காந்து படிங்க, நாங்க எங்கேயாவது உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற இடத்துல இவங்க 2 பேருமே உட்காந்துக்கிறாங்க. 1 நாளுக்கு மேல டிராவல் பண்ணும் போல இவருக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இவரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது ட்ரெயின்லயே கரண்ட் போகுது. என்ன ட்ரெயின்லயே கரண்ட் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுலயும் பசங்க படிக்கணும்ல, அதனால இவர் டார்ச் லைட்லாம் உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ட்ரெயினை ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிறுத்தி போடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. ஒரு மினிஸ்டர் ட்ரெயின்ல ஏற வராராம், அதனால தான் இப்படி நிறுத்தி போட்டிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. அதுலயே ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் போயிட்டு இருக்க இடத்த பத்தி சொல்லிட்டாரு. உங்க பொண்ணு உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாடி காட்டு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாரு. பொண்ணு பாடிலாம் காட்டுறாங்க. இவரை இந்த இடத்துல சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஊர்ல போய் இறங்கி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போலான்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு கூட இவங்களுக்கு டைம் இல்ல. அதனால பசங்க 2 பேரையும் இந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்த வச்சிடுறாரு. இப்ப வேக வேகமா இவங்க ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. மேக்சிமம் தமிழ்நாட்டு பசங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க செக்கிங் ரொம்ப மோசமா நடக்குது. எந்த அளவுக்கு மோசமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கம்மலு வளையலு மூக்குத்தி எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கழட்டிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு பக்கம் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தப்பான ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதாவது இவங்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனோம், ஆனா பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. நாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆட்டோ டிரைவர் கிட்ட கோவப்படுறாங்க. அவர் திரும்பி வேகமா இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க அந்த இடத்தை ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. அதனால அங்க இருக்கவங்க கதவெல்லாம் மூட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வேகமா ஓடி வந்து தடுத்துறாரு. 2 பசங்க உள்ள போனோம், ப்ளீஸ் விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முடிஞ்சிருச்சு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கால்ல விழுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கால்ல எல்லாம் விழுந்துடுறாரு. அதனால அங்க இருக்கவங்க 2 பேரையும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த 2 பசங்களும் எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா எழுது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. பையனும் சரின்னு ஏத்துக்கிட்டு எக்ஸாம் ரூம் நோக்கி ஓடிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை விட்டு ஒரு பையன் வெளியே வந்துடுறான். ஏன்பா வெளியே வந்துட்டேன்னு கேக்குறாரு. ரெட் ஷர்ட் போடக்கூடாதான், அதனால தான் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஷர்ட் ஒரு பிரச்சனையா, நான் ஏன் சட்டையை வேணா கழட்டி தரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல அங்கிள், இதுக்கப்புறம் என்னால உள்ள போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்றான். ஹீரோ கஷ்டப்படுற மாதிரியே தான் இங்க வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க. ஹீரோ இந்த 1 நாள் சரியா சாப்பிட்டு கூட மாட்டாரு. சரி படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சாஞ்சு படுக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது கனவுல பையன் இறந்து போன மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. தண்ணி இருக்கான்ற மாதிரி பக்கத்துல இருக்க லேடி கிட்ட கேக்குறாரு. தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி நான் எங்கேயாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கவும் மாட்டாரு. எங்கேயாவது சாப்பிடலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா சாப்பாடு கடை எதுவுமே பக்கத்துல இல்ல. லாங்குக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இவரும் போவோன்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சுத்தமா இவரால முடியல. அப்படியே தலைலாம் சுத்துது. இப்ப தலைவலினால பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்தவர் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு.
ஏன்னா இவருக்கு ஏறக்குறைய இப்ப 50 வயசு ஆயிடுச்சுல்ல, அதனால இவர் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. பிரசன்ட்ல இந்த பையனை காட்டுறாங்க. அவன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க தடுத்திருப்பாங்க. இந்த பையன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். அப்பா இறந்து போனது தெரிஞ்சோன்னே இந்த பையன் உடஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் பாடி அங்க இருந்து இங்க கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு ஒய்ஃபும் பொண்ணும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பையன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா, அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மாணிக்கம் இருக்காருல, கேஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிங்க மேலயும் கேஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாரு. இதெல்லாம் மேல் இடத்துக்கு தெரிய வந்துருது. இப்ப இவர் மேல என்கொயரி மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்து எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தானே சார், அதனால தான் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால இவரை வேலையை விட்டே தூக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தான் சார், நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, இந்த வேலையை விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி மாணிக்கம் லாயர் ட்ரெஸ் போடுறத நமக்கு காட்டுறாங்க. அந்த பையனோட கேஸை பெருசா யாருமே எடுக்க முன் வந்திருக்க மாட்டாங்க. நம்மளே வாதாடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எதிர்த்தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இத முதல்ல கேஸாவே எடுத்துக்க கூடாது. இந்த பையனை மாதிரியே தானே எல்லாரோட பேரண்ட்ஸும் போயிருப்பாங்க. இந்த பையனோட அப்பா இறந்து போனதுக்கு கவர்மெண்ட் எப்படி பதில் சொல்லும், இது சாதாரணமா நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல மாணிக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. மாணிக்கம் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து நஷ்டஈடு தந்திருக்காங்க, செய்யாத தப்புக்கு எப்படி நஷ்டஈடு தருவாங்க, சோ கவர்மெண்டே அவங்க பண்ண தப்ப பாதி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் போற வழியில என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்தது, அதனால அவருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பையனும் நடந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி செக்கிங்ல நிறைய முறையில செக் பண்ணதா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஜட்ஜாலேயே நம்ப முடியல. இந்த மாதிரிலாம் செக்கிங் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. பிரேக் எடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெளியே வச்சு மாணிக்கம் கிட்ட பேசுறாரு. போலீஸா இருந்துட்டு திடீர்னு எப்படி லாயரா மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த கேஸ வாதாடுங்க, நிறைய பேர்கிட்ட போனேன், யாரும் முன் வரல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஜட்ஜும் கேட்டுக்கிறாரு. இப்ப ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, மன உளைச்சல் ஃபேஸ் பண்ணதா சொன்னீங்கல்ல, உங்களை மாதிரியே மத்தவங்களும் ஃபேஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. வெறும் 10% பேரு நாங்க இந்த மாதிரி மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த கேஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வாரம் இவங்களுக்கு டைம் தராரு. இதனால இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பாதிக்கப்பட்டவங்களா கொஞ்சம் முன்வாங்க, அது மூலியமா தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறான். யாருகிட்ட இருந்தோ பதில் வர மாட்டேங்குது. நேரம் போக போக சிலர்கிட்ட இருந்து பதில் வருது. நாங்க வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா 25 பேர் தான் வரதுக்கு முன் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இவங்களுக்கு தேவை. இவங்க சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரல. எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் ஏற்கனவே ஒரு லேடி பழக்கமானாங்கல்ல, அந்த லேடி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அருண் போட்ட போஸ்ட பாத்திருப்பா, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நான் மட்டும் இல்ல, நிறைய பேரை கூட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பார்த்தா ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டோன்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து தராங்க. அது எல்லாத்தையும் இவர் கேட்டு வச்சுக்கிறாரு. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஜட்ஜே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அதனால ஜட்ஜி வெளியே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெளியே பசங்க கிட்ட என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பசங்க எல்லாருமே எந்த அளவுக்கு செக் பண்ணாங்க, எந்த அளவுக்கு மனதளவுல டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜட்ஜும் இதை கேஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பசங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மேற்கொண்டு விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் பையனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால இறக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுறாங்க. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்ப மாணிக்கம் நிறைய ஆபீசரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 10th 12th எக்ஸாம் இங்கேயே தானே எழுதுறாங்க, அதுக்கு போதுமான இடம் இருக்கும் போது நீட் எக்ஸாமுக்கு மட்டும் போதுமான இடம் இங்க இல்லாம எப்படி போச்சு, எதனால அந்த ஸ்டேட்டுக்கு போய் எழுத வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மத்த ஸ்டேட்ல இருந்து நிறைய பசங்க இங்க வந்து எழுதுறாங்களான்னு பார்த்தா பெருசா வரல. இங்க இருக்க பசங்க தான் மத்த ஸ்டேட்டுக்கு போய் எழுதுற நிலைமை வருது. அது எப்படி நீங்க அந்த மாதிரி அலாட் பண்ணுவீங்க, ஏன் இங்கேயே உங்களால பாத்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இது எல்லாத்தையுமே ஜட்ஜும் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப மீடியாக்கள் இத்தனை பசங்க பிரச்சனை பண்றாங்களே, நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நிறைய பசங்க எல்லாம் இதை ஃபேஸ் பண்ணல, சில பசங்க மட்டும் தான் பண்றாங்க, திட்டமிட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. இப்ப சென்ட்ரல்ல இருக்க ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லா ஸ்டேட்டை சேர்ந்தவங்களும் பிரச்சனை பண்ணாம இந்த விஷயத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க, உங்க ஆளுங்க மட்டும் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. என்ன சார் பண்றது, மத்தவங்களை விட மானவ ரோஷம்லாம் இங்க இருக்கவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்பு லாயரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரை விட பல மடங்கு பெரிய ஆள் ஒருத்தர் வராரு. இவரோட ஒரு நாள் ஃபீஸே அதிகமா இருக்கும். அவரை இந்த கேஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, மாணிக்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மாணிக்கம் என்கவுண்டர்ல ஒரு நபரை சாவடிச்சிருப்பாரு. அந்த நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மாணிக்கத்துக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸுங்களே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாணிக்கத்தை தடுக்கணும்ல, அதனால தான் ஒய்ஃபை கேஸை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதனால போலீஸுங்க மாணிக்கத்தை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க.
மாணிக்கத்தோட அசிஸ்டன்ட் நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நானே எனக்காக வாதடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மினிஸ்டரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழிய போட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பையன் மடக்கி நிறைய கேள்வி கேட்கிறான். அந்த ஊருக்கு எக்ஸாம் போய் எழுதணும்ன்ற நிலைமை வருது இல்ல. பசங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா போற வர எல்லா ஏற்பாடையும் நீங்களே பண்ணி அனுப்பி வச்சிருக்கலாம்ல, ஏன் சார் அப்படி பண்ணல? அப்படி பண்ணி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு என்னோட அப்பா உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் ஃபீலிங்கா பேசுறான். இங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. அதே சமயம் இந்த மினிஸ்டரால சுத்தமா சமாளிக்க முடியாம மாட்டிக்கிறாரு. கட்சி தலைவர் இருக்கார்ல, நம்ம கட்சியில பேச தெரிஞ்சதே நீதான், நீயே போய் மொக்க வாங்கிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் இந்த கேஸை வளர விடக்கூடாது, எப்படியாவது பண்ணி இதை ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜட்ஜி நல்லவரா இருப்பாரு. ஆசிரமத்துல இருக்க பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வச்சு பார்த்து பேசுறதுக்காக ஒரு வக்கீல் வந்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியா இந்த வக்கீல் தான் பெரிய ஆளா இருப்பாரு. இந்த வக்கீல் ஒரு பெரிய ஆஃபர் தரதா சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஜட்ஜ் இருக்கார்ல, எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. மாணிக்கத்துக்கு எதிராக ஒரு ஒய்ஃப் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்களோட பொண்ணு ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு இவளோட அப்பா கெட்டவர் அப்படின்றது தெரியும். அவர் ஃபீடோஃபைலா இருப்பாரு, நிறைய பொண்ணுங்களை ரேப்லாம் பண்ணிருப்பாரு. ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக போலீஸுங்களாம் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கான்ஸ்டபிள அருவாளை வச்சு வெட்டி இருப்பாரு. வேற ஆப்ஷனே இல்லாம தான் மாணிக்கம் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அதுக்காக அம்மா எதிரா கேஸ் கொடுத்திருக்காங்கல்ல, இல்ல பொண்ணுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. இல்லம்மா, நிறைய பசங்களுக்காக அவர் போராடுறாரு, நம்ம கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதனால இவங்களும் கேஸை வாபஸ் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. அந்த லாயர் சொல்லி தான் இவங்க கேஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா பசங்களோட நல்லதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. இதனால மாணிக்கம் ரிலீஸ் ஆயிடுறாரு. மேற்கொண்டு இவர் லாயரா செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு பசங்களெல்லாம் ஒரு லேடி செக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எதனால அந்த அளவுக்கு மோசமா செக் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், இப்ப டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, அவங்க பிட்டை ஈஸியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அந்த அளவுக்கு செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் மழை தாழ்றதுக்கே மிஷின் கண்டுபிடிக்கல, ஆனா மூக்குத்தியில பிட்டை வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த லேடியால எதுவுமே பேச முடியல. இப்ப ரயில்வேஸ் ஆபீசர் கிட்ட பேசுறாரு. ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம வந்தா ஃபைனா எவ்வளவு போடுவீங்கன்னு கேக்குறாரு. அவரும் அமௌண்ட் சொல்றாரு. இத கரெக்டா பண்ற நீங்க வேற ஒரு தப்பு பண்றீங்களே, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குன்னா அதை தாண்டி கொஞ்சம் பேருக்கு வேணா டிக்கெட் தரலாம், நீங்க மாணவரியா டிக்கெட் தந்து எதுக்காக கூட்டத்தை சேர விடுறீங்க, அப்ப உங்களுக்கு எதிராக ஃபைன் போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ போன ட்ரெயின் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்னது பாத்தீங்களா, அது ஏன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பொய் சொல்லாதீங்க, ஒரு மினிஸ்டர் வர லேட் ஆச்சு, அதனால ட்ரெயினை நிறுத்தி இருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி இவர் ஜட்ஜி கிட்ட தந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஆபீசரால எதுவுமே பேச முடியல. மாணிக்கம் இருக்காரு பாத்தீங்களா, எல்லா ஆபீசரையும் பயங்கரமா மடக்குறாரு. ஜட்ஜுமே இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்த்தரப்பு லாயரால எதுவுமே பண்ண முடியல. என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர்கிட்டயும் பேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேரம் பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா மாணிக்கம் அதெல்லாம் முடியாது, முதல்ல போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ரெண்டு தரப்பையும் கேட்டு முடிச்ச ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த நாள் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப நியூஸ்ல இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாணிக்கத்துக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. கண்டிப்பா அவருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. ஆனா மாணிக்கம் இருக்கார்ல, எப்படினாலும் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு, அவங்க ஜட்ஜியே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதை மீறியா உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னா மேல்முறையீடு பண்ணுவாங்க, நம்ம அதுக்கும் ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் ஜட்ஜி தீர்ப்பை வழங்க போறாரு. இப்ப வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. மீடியாட்கள் எல்லாருமே கோர்ட் வாசலுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்குல்ல, போலீஸ் எல்லாம் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜா அவரோட தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மன உளைச்சல் தந்திருக்காங்க, அதனால தான் அவர் இறந்து போயிருக்காருன்றத முழுசா ஏத்துக்க முடியாது, சாதாரணமா தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜோட பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த விஷயத்த மாணிக்கம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா திரும்பி பேரம் பேசி அந்த ஜட்ஜை இவங்க வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தெனாவட்டாலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் இந்த தீர்ப்பை பார்த்து ஷாக் ஆயிடுறான். இதை கேட்டுட்டு இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, உள்ள இருந்து வேகமா வெளியே ஓடி வந்துடுறான். வெளியே இருக்க பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். இதனால மத்த பசங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல கலவரம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பிளான் பண்ணதோ இதுவா தான் இருக்கும். இந்த விஷயத்த மாணிக்கம் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் நீர்த்து போக வச்சிருவாங்க, நம்ம கிவ் அப் பண்ண வேணாம், மேற்கொண்டு நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த நீட்ன்ற விஷயத்தினால நிறைய பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எப்படியாவது நம்ம போராடி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.